மூச்சே எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. கஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டர் குதவும் செங்கதிர் வேலோன் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணிய. சாமிக்கு தீபாராதனைலாம் காட்டியாச்சு, நல்லபடியா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இந்த மருது எங்க போயிட்டான்? மருது மருது வரேம்மா. ஐயா மருது வந்துட்டியா? இந்தாயா சாமி கும்பிட்டுட்டு வந்திருக்கேன், தீபத்தை தொட்டு கும்பிட்டுக்கோ. சரிங்கம்மா. அப்பாக்கு தீபம் கொண்டு போய் காமிச்சிங்களா? இல்லையா, முதல்ல உனக்கு தான் கொண்டு வந்தேன். அம்மா முதல்ல உனக்கு கொடுக்காம என்னைக்கு அப்பா கொண்டு போயிருக்கேன், இனிதான் அப்பா கொண்டு போகணும். மக்களே சாப்பிட்டியா? இல்லம்மா, இனிமேதான். சாப்பாடு எடுத்து வைக்க சொல்றேன், சாப்பிடு என்னையா. நான் அப்பாவுக்கு போய் தீபம் காட்டிட்டு வரேன். சரிம்மா. சாப்பிடாம வயலுக்கு போகக்கூடாது, சாப்பிட்டுட்டு தான் போகணும். நான் கீழே வந்து விசாரிப்பேன், நீ சாப்பிடாம போனேன்னு சொன்னா அம்மாவுக்கு கோவம் வந்துடும். உங்க பேச்ச என்னைக்குமா நான் மீறி இருக்கேன், நிச்சயம் சாப்பிட்டுட்டு தான் போவேன். சரியா? நீங்க சாப்பிட்டீங்களாம்மா? இல்லையா, நீயும் அப்பாவும் சாப்பிட்ட பிறகு நான் சாப்பிட்டுக்கிடுறேன். உங்க கூட சேர்ந்து நீங்களும் சாப்பிடலாம் இல்லம்மா? அம்மைக்கு வேலை இருக்கு மக்களே, நீ சாப்பிட்டு நான் சாப்பிட்டுக்கிடுறேன். எப்பவும் இப்படிதான் சொல்றிய. எங்க கூட சேர்ந்து ராத்திரிக்கு மட்டும்தான் சாப்பிடுறீங்க, காலையில சாப்பிடவே மாட்டேங்கிறிய. இன்னைக்கு ஒரு நாள் விட்டுரு மக்களே, நாளையில இருந்து அம்மா உங்க கூட சேர்ந்து சாப்பிடுவேன். என்ன, நீ நான் அப்பா தம்பி 4 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். சரியா? சரிம்மா. தம்பி எங்கம்மா காங்கல? அவன் எங்க இந்நேரத்துக்கு எழும்புவான், நல்லா ரூம்ல உறங்கிட்டு கிடப்பான். நான் போய் எழுப்பி விடுறேன். ஐயா சரிம்மா. அப்பனே முருகா, வணக்கம்ப்பா. தினமும் உன் பிள்ளை உன்னை தேடி நேரமா வந்துடுவேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கோச்சுக்காத. இது வரைக்கும் எங்களை எப்படி காப்பாத்தினியோ அதே மாதிரி இனிமேலும் எங்களை நீ தான் நல்லபடியா காப்பாற்றணும். நான் எவ்வளோ நாளாக உன்கிட்ட கேட்குறேன், எங்கள் அப்பாவோட அந்த குடியை மட்டும் கொஞ்சம் நிப்பாட்ட ஹெல்ப் பண்ணேன். நானும் பாட்டியும் என்னதான் சொன்னாலும் எங்கள் அப்பா அந்த குடியை மட்டும் விட மாட்டேங்கிறாரு. ப்ளீஸ் முருகா, உன் பிள்ளை எவ்வளோ நாளாக உன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், அதை மட்டும் சீக்கிரம் சரி பண்ணி கூட. உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, நீ என்னைக்கு நினைக்கிறியோ அன்னைக்கு சீக்கிரம் ரெடி பண்ணி கொடு. சரியா? உன்னையே நம்பியிருக்கேன், கை விட்டுறாத. எங்கள் பாட்டியும் எங்கள் அப்பாவையும் நல்ல ஆசீர்வாதமாக வச்சுக்கோ. அவங்க 2 பேர்த்தையும் நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தான். சரியா? எனக்கு பெரிய சொந்த பந்தம்லாம் கிடையாதுன்னு உனக்கே தெரியும். எனக்குன்னு இந்த உலகத்தில் இருக்கிறதே நீ, அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி, எங்கள் அப்பா, அவ்வளோதான். தினமும் நான் உன்னை வந்து பார்த்துருவேன், நீயும் என்னை நல்லா பார்த்துக்கிடுவேன். அதே மாதிரி எங்கள் அப்பாவையும் பாட்டியும் பார்த்துக்கிடணும். சரியா? என்னப்பா, சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தேன்? சரி, எப்பவும் உனக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வந்து படையல் போடுவேன். ஆனால் இன்னைக்கு என்னால் எதுவும் எடுத்துகிட்டு வர முடியல. நாளைக்கு நிச்சயம் உனக்கு எடுத்துகிட்டு வரேன். சரியா? சரி, வீட்டுக்கு போயிட்டு வரேன். பாய். ஆகாஷ் எலும்புல. அம்மா 5 மினிட்ஸ்மா. ஆல்ரெடி நேரம் ஆயிட்டு, எலும்பு மக்கா. தங்கப்பிள்ளை எலும்பு. ஒரு 5 நிமிஷமா ப்ளீஸ்மா. நேரம் ஆயிட்டு மக்கா, காலேஜ் கிளம்பி போக வேண்டாமா? எலும்பு. எலும்பியா? அம்மா உன் நல்லதுக்கு தானே சொல்லுவேன், எலும்பு. இருங்க எந்திக்க. அம்மையை பாரு, காலையிலேயே எலும்பி குளிச்சு ரெடியாகி சாமி கும்பிட்டுட்டே வந்துட்டேன். நீ இன்னும் முழிச்சு பல்ல கூட விளக்காம இருக்க. போய் பல்ல விளக்கு போ. வேற விளக்கிக்கிட்டுமா? எல்லாம் நேரம் ஆகுது, பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு வா. சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புவியா? சரி. உன் பேச்சு கேட்டு பக்கத்துல உள்ள காலேஜ்னு சொல்லி 4 ஊர் தள்ளி இங்க சேர்த்ததும் பெரிய தப்பா போயிட்டு. உன்னையும் அஞ்சனா மாதிரி அழகா வெளியூர்ல கொண்டு போய் படிக்க வச்சிருக்கணும். ஹாஸ்டல்லாம் நான் இருந்துக்கிட மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டுலாம் என்னால் அங்கே போக முடியாதுப்பா. அதான் ஃப்ரெண்ட்ஸு நல்லா ஊர் சுற்றிட்டே தெரியும். என்ன, தங்கச்சி ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கா, அழகா ஹாஸ்டலில் கடந்து படிக்கா. உனக்கு என்னல? அவன் என்ன வேணா பண்ணிட்டு போட்டு, எனக்கு தெரியாதுப்பா. நான் என் பயலுகளோட என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுற்றிட்டே தான் இங்கே தான் படிப்பேன். சுற்றுறதெல்லாம் ஓகே தான், படித்தா சரி. எனக்கு அதெல்லாம் படிச்சிருவேம்மா. அப்படிதான் சொல்கிறேன், பார்ப்போம். சரி போய் கிளம்பு, நான் அப்பாவை பார்த்துட்டு வரேன். சரிம்மா. எம்மாடி, இந்த சோறை பொங்கறக்குள்ள ஒரே புகைச்சலா இருக்கு, தலையெல்லாம் பாரமா இருக்கு. சோறை பொங்கி வச்சுட்டு படுத்துடலான்னு பார்த்தா முடியலையே. முதல்ல தலைக்கு கொஞ்சம் தைலத்தை தேய்ச்சிட்டு வேலையை பார்ப்போம், இல்லைன்னா அவ்வளோதான், தலைவலி கொண்டு விடும் போல ஆளை. ஐயோ, நம்ம பேத்தி வேற சத்தம் வேற கேட்குவே. நான் வேலை செய்கிறத பார்த்தா சும்மாவே அவள் ஏசுவா, உடம்பு வேற சரியில்லை. அவ்வளோதான், நம்ம மூஞ்சி இப்போ சோகமாக வச்சுக்கிட்டு தலைவலிக்குன்னா நம்மளை தான் திட்டுவா. எதுக்கு வேலையை செய்கிறேன், நான் செய்வேன் இல்லைன்னு. நல்லா சிரிச்சுக்கிட்டே இருந்தால் கூட விட்டுருவா. பாட்டி எங்க இருக்கீங்க? ஆளையே காங்கல.
மக்களே வாட்டி இங்கதான் இருக்கேன். பாட்டி என்ன பாட்டி செஞ்சுட்டு இருக்கிய? ஆத்தாடி முறைக்காலே, எதுக்கு இப்ப காலையிலே சோறு பொங்கிட்டு இருக்க நீ? நான் தான் செஞ்சு வைப்பேன்னு தெரியும்ல உனக்கு? தெரியுமாக்கா, நீ வேலைக்கும் போகணும்ல, வீட்லயும் எல்லா வேலையும் நீ தான் பார்க்க, வேலைக்கும் போற. நான் சும்மா தானட்டி கிடக்கேன், ஏதோ என்னால் முடிஞ்சது நான் செய்யலாம்ல, அதான் செஞ்சேன். ஆச்சி, உன் வேலை வீட்டில இருந்து நல்லா ஓய்வெடுக்க வேண்டியதுதான் சரியா? இந்த வயசுல உன்னை ஒரு வேலையும் செய்யணும்னு நான் எதிரும் பார்க்க மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். அதுலயும் உனக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரையை வாங்கி சாப்பிடுன்னு கொடுத்தா எனக்கு அப்படி வருது இப்படி வருது, மாத்திரையை பார்த்தாலே மயக்க வருது, நீ என்கிட்டயே நடிப்பை போட்டுட்டு மாத்திரையை சாப்பிடாம இருக்க நீ. அது அது அந்த மாத்திரையெல்லாம் முழுங்க முடிய மாட்டேங்குதுட்டி. உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இறங்கிடுது, சின்ன வயசுல இருந்து மருந்து மாத்திரைன்னு கொடுத்து பழகிட்டோம். ஆனா எங்க காலத்துலலாம் ஏதுட்டி மருந்து மாத்திரை, என்ன ஆனாலும் கை வைத்தியம்தான். ஏன் பாட்டி, கை வைத்தியத்துல கஷாயம் வச்சு குடிக்கிற, அவ்வளோ கசப்பு குடிக்கிற, ஆனா மாத்திரை அப்படி கசக்கவே செய்யாது, ஆனா நீ அதை சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்க. கஷாயம் கசப்பா இருந்தா கூட அதை குடிச்சிடலாம் டி, இது எதையோ கல்ல முழுங்குத மாதிரி இருக்கு, என்னாலலாம் முடியாதுப்பா. உனக்கு கல்லையா அப்படி முழுங்க தருவேன், உனக்கு உடம்பு சரியாகணும்னு தானே தாரேன். அப்ப கஷாயம் வச்சு குடினாலும் பிறவு குடிக்கேன்னு குடிக்க மாட்டேக்க. உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு இப்ப என்ன பிரச்சனை? நான் நல்லா குத்துக்கல்லு கணங்க தானே இருக்கேன். நீ நல்லாதான் இருக்க, அதை நான் ஒன்றும் சொல்லலை. ஆனா இப்போ உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, மருந்து சாப்பிடாம எப்படி பாட்டி சரியாகும்? சாப்பிட்றேன் மக்கா, இன்னைக்கு கஷாயம் அரைச்சு நிச்சயம் குடிச்சிருவேன். உன் பேச்சில் எனக்கு துளி கூட நம்பிக்கை கிடையாது. இப்போ நான் சோறு பொங்கி வச்சுட்டு கஷாயத்தையும் ரெடி பண்ணி கொடுப்பேன், என் கண்ணு முன்னாடி நீ குடிக்கணும். நீ குடிச்ச பிறகு தான் இன்னைக்கு வேலைக்கே போவேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அங்கே நான் திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, உன்னை இன்னைக்கு குடிக்க வச்சுட்டு தான் நான் கிளம்புவேன். எம்மாடி, உனக்கு எதுக்கு சிரமம், நானே செஞ்சு குடிச்சுக்கிடுறேன். பார்த்துட்டு தான் இருக்கேன், நானும் நேத்துல இருந்து சொல்ல தான் செய்கிறேன். மாத்திரை போடுனாலும் கேட்க மாட்டேக்க, கஷாயம் குடினாலும் குடிக்க மாட்டேங்கிறேன். உனக்கு இப்பெல்லாம் என் பேச்சை கேட்கறதுல என்னதான் செய்யுதுன்னு தெரியல. இனிமேல் இன்னும் கொஞ்சம் உன்கிட்ட ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் நீ சரிப்பட்டு வருவா. முதல்ல எலும்பு நீ. அட நீ போய் கிளம்பு மக்கா, நான் சோறு பொங்கிக்கிடுறேன். நான் சொல்றதை மட்டும் நீ கேளு சரியா? முதல்ல எலும்புன்னு சொன்னேன், போய் கட்டில உட்காரு போ. அது இல்லட்டி, சொல்றதை மட்டும் கேளு பாட்டி. சரி மக்கா. என்னாச்சு பாட்டி? என் பேத்தி இந்த வயசுலயே என்னை எவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிடுறா. நீ எனக்கு பேத்தி இல்லம்மா, ஏன் அம்மா. உங்க அம்மா வயசுலாம் எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் இன்னும் சின்ன பிள்ளை தான். அடி கழுத, எங்க அம்மா மாதிரி என்னை பார்த்துக்கிடுறேன்னு சொன்னேன் டி. ஆமா, எனக்குன்னு நீயும் அப்பாவும் மட்டும்தான் இருக்கீங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீ தானே என்னை நல்லபடியாக பார்த்து இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டுருக்க. இப்போ நான் தானே உன்னை பார்த்துக்கிடணும். ஆமாண்டி ராசாத்தி, பாட்டியும் உன்னை நல்லா பார்த்துக்குவேன். என்ன அழகு போல பிள்ளை வைத்துட்டு இப்படி என் மகன் ஊதாரித்தனமாக சுத்துறானே மக்கா, அதை நினைக்கும் போது தான் மனசெல்லாம் கஷ்டமா இருக்குட்டி. எந்நேரம் பார்த்தாலும் அவனுக்கு குடி 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 குடிதான். எப்போ நிதானமாக இருப்பானே தெரியாது, எந்நேரம் பார்த்தாலும் இப்படி குடிச்சு சாவியான். இப்படி சின்ன வயசுல குடும்ப பொறுப்பு பாரம்னு எல்லாத்தையும் உன் தலையில தூக்கி போட்டுட்டமேம்மா. உனக்கு இந்த வயசுல அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு எத்தனை ஆசைங்க இருக்கும். உன் வயசு பிள்ளைங்களெல்லாம் பார்க்கும்போது உனக்கும் ஏக்கமாக தான் நமக்கா இருக்கும். இப்படி நீ ஆசைப்படுற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை கூட எங்களால் உனக்கு கொடுக்க முடியலையம்மா. இந்த குடும்பத்துக்காக ஊடா உழைக்கிறியம்மா. ஆச்சி, முதல்ல கண்ணத்தொடைன்னு சொன்னேன். நீ அழுதா பிறகு எனக்கும் அழுக வரும். நான் அழுதா உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவேன்ல, நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் நீ தானே சொல்லுவேன். பிறகு நீ அழுதா எனக்கு கஷ்டமா இருக்காதா? கண்ணத்தொட ஆச்சி. கஷ்டமா இருக்குடி. ஏ பார்வதி கிழவி, கண்ணத்தொட. ஏடி கழுத, என்ன பேரை சொல்லியா கூப்பிடுற? பாட்டி பாட்டி வலிக்குது பாட்டி, காதை விடு பாட்டி. வர வர உனக்கு கொழுப்பு, ஆனா உன இப்பெல்லாம் பேரை சொல்லுத நீ. அழுத புள்ள சிரிச்சுச்சான், கழுத பாலை குடிச்சுச்சான். இவ்வளவு நேரம் ஊழுன்னு அழுதுகிட்டு இருந்த, உன் பேரை சொன்னோன்னு மட்டும் கோவம் வந்துட்டோ? அப்பதான் நீ அழுகையை நிறுத்த வேண்டாம், நான் சும்மா சொன்னேன். அடியன் செல்வமே, உனக்கு அந்த ஆண்டவன் ஒரு குறையும் வராம பாத்துக்குவான்டி மக்கா. எனக்கு என்ன குறை? எனக்கு பக்க பலமா என் பாட்டி இருக்கும்போது. ஏ ராசாத்தி. என்னங்க ரெடியாகி உட்காந்துருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, இப்போதான் குளிச்சுட்டு வந்தேன், அதான் இதில் உட்காந்துருக்கேன். சாப்பிட்டுட்டு தான் வயலுக்கு போகணும். சாமி கும்பிட்டுட்டு வந்திருக்கேன், இந்தாங்க ஆரத்தி தொட்டு கும்பிட்டுக்குங்க. சரிம்மா. மருது வயலுக்கு கிளம்பிட்டானா? இல்லைங்க, இனிமேதான் போவான். அவனுக்கு எடுக்கிறதே நீங்க தான். நான் என்ன செஞ்சேன் உன் மகனை? ஆமா, தினமும் நேரத்தோடி வயலுக்கு போன்னு சொல்லி அந்த பையன் சாப்பிட்டும் சாப்பிடாமையும் தினமும் ஓடிக்கிட்டு இருக்கான். அதான் இன்னைக்கு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், நீ சாப்பிட்டா மட்டும்தான் வயலுக்கு விடுவேன், சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்கேன். சரிங்கம்மான்னு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அகிலாண்டேஸ்வரி, நீ உண்மையாவே மருதுக்கு அவ அம்மா இல்லைங்கிற குறைய இத்தனை வருஷம் தெரியாத மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கம்மா. நீ கிடைக்க மருதுவும் நானும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கலைவாணி என்னை விட்டு போன பிறகு என் வாழ்க்கையே இருந்து போச்சு. என்ன செய்யறதுன்னு கை குழந்தையோடு நின்றுக்கிட்டு இருந்தப்பதான் வேற வழி இல்லாம தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா என் வாழ்க்கையில நான் எடுத்த நல்ல முடிவு நீதான்னு எனக்கு நீ புரிய வச்சிருக்கம்மா. என் மகனை நீ நல்லா பார்த்துக்கிடுவியோ மாட்டியோ, சித்தி கொடுமைக்கு என் மகன் ஆளாயிருவானோ, பல யோசனை இருந்தது. ஆனா
மற்றவங்கள மாதிரி நீ கிடையாதுன்னு எனக்கு புரிய வச்சிட்டம்மா. ஆகாஷையும் அஞ்சனாவையும் விட பல மடங்கு நீ மருதுவை தான் நல்லா பார்த்துக்கிற. ஆகாஷும் அஞ்சனாவும் நீ பெத்தெடுத்த பிள்ளையா இருந்தாலும் நீ பெறாத பிள்ளைக்கு தான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கிடுற. என் மகனுக்குமே அம்மா இல்லைங்கிற வருத்தம் ஒரு நாள் முகத்துல தெரியாத மாதிரி தான் நீ வச்சிருக்க. நீ கிடைக்க மருதுவும் நானும் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கோம்மா. அட என்னங்க நீங்க இவ்வளோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு. மருது யாரு? என் மகன். நீங்க யாரு? என் வீட்டுக்காரரு. உங்க 2 பேர்த்தையும் நான் தானங்க நல்லா பார்த்துக்கிடணும். இதுக்கு போய் நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க. நீங்களும் மருதும் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி சரி, பேசிட்டு இருந்தா நேரம் ஆயிரும். வாங்க சாப்பிட போவோம். சரிம்மா. அம்மா, எப்பயும் போல காலையில் சாப்பிட்டு வயலுக்கு ரெடி ஆயிட்டுமா. வயலுக்கு போயிட்டு வரேன். என்னைக்கும் என் கூட துணையா இருக்க மாதிரி இன்னைக்கும் என் கூடயே இருக்கணும். சரியாம்மா? என்னமோ தெரியலம்மா, காலையிலேருந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்ன அகிலாண்டேஸ்வரி அம்மா நல்லாவே பார்த்துக்கிறாங்க. நீங்கள் இல்லாத குறையே எனக்கு தெரியாம தான் இத்தனை வருஷமாக வளர்த்துட்ருக்காங்க. இருந்தாலும் நீங்களும் இருந்திருக்கலான்னு என் உள் மனசு சொல்லிகிட்டே இருக்குமா. மற்ற நாளை விட இன்னைக்கு உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். என் கூடயே இருங்கம்மா. வேலைக்கு போயிட்டு வந்து சாயங்காலம் பார்க்குறேன். இன்னொருத்தி பெத்த பிள்ளைக்கு நான் பணிவடை செஞ்சு பார்த்துக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? சொத்து எல்லாமே இவன் பேரில் தானே இருக்கு. இவன் பிறக்கறதுக்கு முன்னாடியே நீங்களும் உங்கள் பொண்டாட்டியும் சேர்ந்து எங்கள் சொத்து எல்லாம் எங்கள் மகனுக்குன்னு எழுதி வச்சிட்டீங்க. சரி, நீங்கள் சம்பாரித்த சொத்து தான் கிடைக்கல, இனி உங்கள் அப்பா அம்மா சம்பாரித்த சொத்துல இருந்தாவது ஏதாவது பார்க்கலான்னு பார்த்தேன். அதையும் உங்கள் அப்பா உங்கள் பேரில் எழுதாமல் பேரன் பேரில் எழுதி வச்சிட்டாரு. எல்லாமே மருது பேரில் தான் இருக்குது. நான் மருதுகிட்டையும் உங்ககிட்டையும் நான் ரொம்ப நல்லவனு காமிச்சுக்கிட்டாதான் நாளைக்கு இந்த சொத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என் பக்கம் வரும். அப்போ தான் நான் பெத்த மக ஆகாஷ்க்கும் அஞ்சனாக்கும் பிரித்து கொடுக்க முடியும். அதுக்காக தானே இந்த நல்ல வேஷம் போட்டு இத்தனை வருஷமாக உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் நினச்சதை சீக்கிரமாக நிறைவேற்றிக்குவேன். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம போட்ட புது ஸ்டோரியை எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம புது ஸ்டோரியில் ஹீரோ ஹீரோயின் மருது மீனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கப்பிள்ஸு தான் நான் இதில் ஹீரோ ஹீரோயினாக கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இவங்க ஸ்டோரி தான் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பேரையும் நான் காட்டலான் இருக்கேன். இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே எல்லா பேருமே வரமாட்டாங்க. ஒவ்வொருத்தராக நான் இன்ட்ரோ கொடுத்து அதுக்கப்புறம் தான் நிறைய ஜோடியை கொண்டு வரலான் இருக்கேன். உன்னோடு தான் என் ஜீவன் பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் ரொம்ப விரும்பி பார்க்குற கப்பிள்ஸாக அந்த ஸ்டோரியில் மாற நிலைக்காக தான் இருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்டோரியிலையும் இவங்களையே ஃபஸ்ட்டு பேராக நான் காட்டியிருக்கேன். உன்னோடு தான் என் ஜீவனுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதை விட அதிகமாகவே நெஞ்சோடு கலந்த விலைக்கு கொடுங்க. ரெகுலராக இனிமேல் டெய்லி நம்ம இதில் வீடியோ வரும். இதுக்காக பழைய ஸ்டோரி நான் விட்டுருவேனான்னு கேட்டால் கிடையாது. என்னால் ஒரு நாள்லேயே 2 ஸ்டோரியும் ரெடி பண்ண முடிஞ்சால் நான் அப்லோட் பண்ணுறேன். சப்போஸ் அப்படி முடியலனா இன்றைக்கி உன்னோடு தான் என் ஜீவன் எபிசோடு வந்துச்சு அப்படின்னா நாளைக்கு நெஞ்சோடு கலந்த விலை எபிசோடு வரும். இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஷஃபில் பண்ணி நான் ரெகுலராக 2 ஸ்டோரியுமே ப்ராப்பராக மூவ் பண்ணி கொண்டு போவேன். இன்றைக்கி நெஞ்சோடு கலந்தவளை எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த ஃபஸ்ட் எபிசோடோட கருத்துக்கள் உங்களுக்கு என்னவா இருந்தாலுமே அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸ்டார்டிங்கில் அகிலாண்டேஸ்வரி நல்லவங்கன்னு தானே எல்லாருமே நினச்சிங்க. கடைசியில் பார்த்தீங்களா அவங்களோட சுயரூபம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம ஹீரோவான மருது அவங்கள சொந்த அம்மாவாக தான் இத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்ப்போம் இனிமேல் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு. நம்ம கதையோட ஹீரோயின் மீனா எவ்வளோ அழகா இந்த வயசுலேயே குடும்ப பொறுப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கல்ல. இனிமேல் இவங்க 2 பேர் லைஃப் எப்படி போகும், இவங்க எப்படி சேருவாங்கங்கிறத நம்ம டெய்லி எபிசோட்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன்.